இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டொலுவீன்லேருந்து பென்சில் ஆல்கஹால் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் எழுதுறதிலேயே நமக்கு வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. டொலுவீன்னா நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சின் ரிங் மேல வந்து நமக்கு என்னன்னா ஒரு CH3 குரூப் வந்து இருக்கும். இத கூட ஓரளவுக்கு நெறைய பேர் எழுதிருவாங்க. ஓகே CH3 டொலுவீன்னா இதான் டொலுவீன் எழுதிருவாங்க. அப்புறம் பென்சைல் ஆல்கஹால் கன்வெர்ட் பண்ணா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சின் ரிங் வந்து மேல போடுவாங்க. மேல தூக்கி நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஆல்கஹால வந்து தூக்கி போட்டுருவாங்க. இதான் பென்சில் ஆல்கஹால்னு போடுவாங்க. இது வந்து தப்பு. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீனால். பென்சில் ஆல்கஹால் கிடையாது. அப்ப பென்சில் ஆல்கஹால் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்? ஒரு பென்சீன் ரிங் வந்து நம்ம போடணும். ஒரு பென்சீன் ரிங் வந்து நம்ம பண்ணணும். அது மேல நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு அலிபாட்டிக் செயின் வந்து நம்ம அலிபாட்டிக் குரூப் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். CH2OH தான் நமக்கு வந்து பென்சில் ஆல்கஹால். நெறைய பேர் ஃபீனால் எழுதிட்டு இதான் நமக்கு வந்து பென்சில் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. அதான் நான் மறுபடியும் அகைன் சொன்னதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க ஸ்ட்ரக்சர் தப்பா எழுதிட்டீங்கன்னா, அங்க கன்வர்ஷன் நமக்கு வந்து தப்பா தான் வரும். அப்ப ஸ்ட்ரக்சர் எழுதுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த பென்சில் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால்ல நெறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. பென்சில் ஆல்கஹால்னு கேட்டாலே அவங்க நேரா எத கொண்டு எழுதி வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபீனால் தான் எழுதி வைப்பாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்க எல்லாருமே மிஸ்டேக் பண்ணீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருந்துக்கங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், டொலுவீன் வந்து நமக்கு பண்ணணும். அப்ப டொலுவீன்ல பண்ணணும் அப்படின்னா, டொலுவீன் நமக்கு எந்த குரூப்ல இருந்து நம்ம எங்க நம்ம ஃபங்ஷனல் குரூப் கொண்டு வரணும், இந்த CHல இருந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அப்ப அந்த CH3ன்றது பார்த்தீங்கன்னா அல்கேன். அப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அல்கேன் வந்து ஹைலி ஸ்டேபிள். அல்கேன்ல ரியாக்ஷன் நடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. என்ன பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது? Cl2 வந்து போடணும். லைட் UV லைட் ஏதாவது நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, அப்பதான் நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அலிபாட்டிக்ல போயிட்டு நமக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, CH2Cl வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்க வந்து என்னன்னா CH2Cl ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அக்வாஸ் KOH வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும். அக்வாஸ் KOH வந்து ஆட் பண்ணணும். ஆல்கஹாலிக் KOH வேற. ஆல்கஹாலிக் KOHனா நமக்கு வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து நடந்துரும். பீட்டா எலிமினேஷன் வந்து நடந்துரும். அக்வாஸ் KOH போட்டீங்கன்னா, குளோரின் பதிலா நமக்கு என்னன்னா OH வந்து நமக்கு வந்து வந்துரும். ஸோ இந்த கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த ரியேஜென்ட் போட்டா என்ன ஆகும், அந்த ரியேஜென்ட் போட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு நல்லா தெரியும்னா, சமைக்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம குக் பண்ணும்போது நம்ம என்னன்னா, இது போட்டா இந்த டேஸ்ட் வரும், இது போட்டா இதை ஆட் பண்ணக்கூடாது, இது இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குக்கிங்ல வந்து அந்த ஸ்கில் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது வேணும்னா நம்ம என்ன ரியேஜென்ட் போடணும், இது போட்டா என்ன ஆகும், இது போட்டா என்ன ஆகும் அப்படின்ற வந்து கிளியர் ஐடியா இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ண முடியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரியேஜென்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்ற பாயிண்ட்லாம் அப்படியே நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்வாஸ் KOH அண்ட் ஆல்காலிக் KOH? அல்கேன்ல ரியாக்ஷன் நடக்கும்னா அந்த ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும் தான் வந்து பாசிபிள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பென்சில் ஆல்கஹாலுக்கும் ஃபீனாலும் எப்படி மிஸ்டேக் பண்ணுவீங்க? நான் எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்றேன். எல்லாமே கிளியரா நோட் பண்ணிட்டே வாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில நல்லா ஈஸியா வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம்.